கேதாரகௌரி விரதம் என்பது சிவபெருமானுக்குரிய விரதங்களுள் ஒன்றாகும். ஆண்டுதோறும் புரட்டாதி மாதம் சுக்ல பட்ச தசமியில் தொடங்கி 21 நாட்கள் இவ்விரதம் அனுட்டிக்கப்படுகின்றது. சக்திரூபமான பார்வதி தேவி சிவனை நினைந்து வழிபட்டு அதன் பலனாக அர்த்தநாரியாகவும் அர்த்தநாரீசுவராகவும் ஒன்றுபட்ட தினமே கேதார கௌரி விரதமாகும். இமயமலைச்சாரலைச் சார்ந்த வயல் பகுதியை கேதாரம் என்பர். இந்த இமயமலை கேதார பகுதியில் சுயம்பு லிங்கமாக கேதாரேஸ்வரர் தோன்றினார். பார்வதி தேவி வயலில் ஆலமரத்தடியில் இருந்து இவ்விரதத்தை அனுட்டித்ததால் கேதாரகௌரி விரதம் என பெயர் பெறுகின்றது. இவ்விரதத்தினை பொதுவாக பெண்களே அனுட்டிப்பர். ஒரு கலசத்தை நிறுவி அதில் இறைவனை ஆவாகனம் செய்து உபவாசமிருந்து தினமும் பூஜை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் 21 எண்ணிக்கை கொண்ட நைவேத்தியங்களை வைத்து தூபதீபம் காட்டி பூஜை செய்து கேதேஸ்வரனை வழிபடுதல் வேண்டும். 21 இழைகள் கொண்டதும் 21 முடிச்சுக்கள் கொண்டதுமான நூலினால் உருவாக்கப்பட்ட கயிற்றை 21 நாளும் பூஜையில் வைத்து 21வது திதியான அமாவாசை திதியில் இடது கையில் கட்டிக்கொள்ள வேண்டும். தம்பதிகள் வறுமை நீங்கி செல்வம் பெறுவதற்கும் கன்னியர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறுவதற்கும் சிவனருளை பரிபூரணாக பெறுவதற்கும் உகந்தது. கணவனும் மனைவியும் கருத்தொருமித்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதே இவ்விரத்தின் அடிப்படை தத்துவமாகும்.